மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும். சுதர்மசேனை. மக்கள் குரல். ஒரு கொடி காற்று வேகமாக அடிச்சுது. கொஞ்சம் நீளமாக வளர்ந்திருந்த அந்த கொடி அப்படியே அந்த காற்றில் ஆடியது. அந்த பக்கமாக போனான் ஒரு மன்னன். அந்த கொடி ஆடுவதை பார்த்தான். ஆஹா, அந்த கொடி காற்றில் தவிக்கிறதே, அந்த கொடிக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேண்டுமேன்னு தான் பயணம் செய்த தேரை கொண்டு போய் நிறுத்தினான். முல்லைக்கு தேறி இந்த பாரி. இதை இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நாலெட்ஜ் பேஸை வச்சுட்டு தர்க்க ரீதியாக பார்த்தால் தோற்று போவோம். கேட்கலாம், முல்லை என்னமோ பெருசா முல்லைக்கு தேறி இந்த பாரின்னு சொல்றமே, என்ன பண்ணிட்டான் பாரி? பாரி எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கணும். முல்லை இஸ் அ கிரீப்பர். காற்றுல அந்த கிரீப்பர் ஆடித்து. ஒரு கிரீப்பருக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கம்பு நட்டிருக்கணும். அரசன் இவனே இறங்கி கம்பு நட்டிருக்க வேண்டாம். அங்க நடந்து போன யாராவது ஒருத்தரை கூப்பிட்டாப்பா அந்த கொடிக்கு ஒரு கம்பு நட்டுடு அப்படின்னு சொல்லி இருந்தா கம்பு நட்டிருப்பார்கள். இல்ல தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு யார் அங்கே இங்கே வா அப்படின்னு சினிமாலெல்லாம் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு கம்பு நட்டு விடு அப்படின்னு சொல்லியிருந்தா நட்டிருக்க மாட்டார்களா? அதை செய்யறதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய தேரை கொண்டு போய் அங்கே நிறுத்தினா அந்த டெண்டர் கிரீப்பர் எப்படி தேரை சுத்தி படரும்? எவ்வளவு முட்டாள்தனம் அந்த பாரிக்கு. அந்த முட்டாள் பாரிய 2000-3000 வருஷமா ஆஹா முல்லைக்கு தேறி இந்த பாரி, முல்லைக்கு தேறி இந்த பாரி, அவன் பெரிய வள்ளல்னு சொல்லிட்டு இருக்கோமே, நாம எவ்வளவு பெரிய முட்டாள்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாலெட்ஜ் பேஸை வச்சுட்டு கேள்வி கேட்டா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஆபத்து உண்டு. ஆனால் தமிழ் சங்க இலக்கியம் என்ன சொல்லித்து தெரியுமா? அவர்களை கொடை வள்ளல்கள்னு மாத்திரம் சொல்லல, கொடை மடம் படுத்தவர்கள். பெயரே கொடை மடம். பாரியை போன்றவர்கள், மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனை போன்றவர்கள், அதியமானை போன்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் என்ன பெயர்னு கேட்டா கொடை மடம் படுத்தவர்கள். அது என்ன மடம்? மடம்னா மடத்தனம்னு அர்த்தம். இடியசி, மடத்தனம். ஏன் தெரியுமா கொடை மடம்னு சொன்னார்கள்? ஒரு உயிருக்கு துன்பம்னு நினைச்சு அதுக்கு உதவி பண்றதுக்காக ஏதாவது கொடுக்கும்போது இது சரியா இருக்குமா, இதை நான் கொடுத்தேன்னா அதை சரியா பயன்படுத்துவார்களா, அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்த்து கொடுப்பதல்ல கொடை. இன்ஸ்டன்டேனியஸா அந்த உயிருக்கு துன்பம்னு நினைச்ச உடனே அந்த மனசு அப்படியே பொங்கி கொடுக்கணுமே, மடத்தனத்துல தான் கொடுக்கணும். அதற்கு பெயர் தான் கொடை. கொடை மடம் படுக்க வேண்டும். நான் கொடுக்கிறேனே, நான் கொடுக்கறத சரியா பயன்படுத்துவார்களா? எத்தனை சந்தர்ப்பத்துல நாம யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த கிஃப்டை வேற யாருக்காவது அவர்கள் கொடுத்தார்கள்னு தெரிஞ்சா கோபப்படுறோம். நான் பார்த்து பார்த்து கொண்டு போய் கொடுத்தேன், அதை அப்படியே அலட்சியமா யாருக்கோ கொடுத்துட்டார்களே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நாம் அதைத்தான் பண்றோம். வேற யாரோ நமக்கு கொடுத்ததை அழகா கிஃப்ட் ராப் பண்ணி வேற கலரை மாத்தி இன்னொருத்தருக்கு கொடுக்கிறோம். ஆனா நாம கொடுத்தது இன்னொருத்தருக்கு யாராவது கொடுத்து விட்டார்கள்னு தெரிஞ்சா எவ்வளவு கோபப்படுறோம். நான் கொடுப்பது, ஏன் நான் கொடுத்தது அப்படிங்கிற அகங்காரம் அங்க உட்கார்ந்துருக்கு. ஆனால் கொடுக்கும் போது அந்த உயிர் துடிக்கிறதே என்பதை மாத்திரம் பார்த்து அந்த சமயத்துல அறிவை பயன்படுத்தல. ஒரு முல்லை கொடிக்கு கம்பு நட்டா போரும்னு நினைக்கிறது அறிவு. அந்த அறிவை அப்ப பாரி பயன்படுத்தல. ஐயோ அந்த உயிர் துடிக்கிறதேன்னு அவன் துடித்தானே, அன்பை பயன்படுத்தினான். அந்த அன்பு தான் முக்கியமே தவிர அறிவு முக்கியம் இல்லை. அதனால தான் அதற்கு கொடை மடம்னே பேரு. தமிழ் சங்க இலக்கியம் கொடை மடத்தைத்தான் பெரிதாக பேசுகிறது. சொல்ல போனா ஒரு இடத்துல இன்னொரு பாட்டு உண்டு, கொடை மடம் படுத்தாரே அன்றி படை மடம் படிக்கலாதார். இவர்கள் படையெடுத்து போகும்போது மடத்தனமாக இருக்க மாட்டார்கள், ஆனால் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது மடத்தனமாக இருப்பார்கள். அந்த கொடை மடம், அடுத்த உயிர் துடிக்கிறதே என்று நினைக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மை தான் அன்பு. அந்த அன்பும் சிவம் என்கிற பரம்பொருளும் வேற வேறன்னு சொல்லுவார்கள். அன்பு சிவம் இரண்டு என்பர்
அறிவிலார். அறிவு அறிவுன்னு சொல்றமே, இது வேற அது வேறன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே அறிவு இல்லாதவர்கள். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அந்த அன்பு நிலைக்கு போனவர்கள் அவர்களே பரம்பொருள்தான், அவர்களே சிவமாக இருப்பார்கள்.